அண்ணா இன்னைக்கு மாட்டு பொங்கல், மாடு வாங்கினா ராசியா? மாடு ஏதாவது விலைக்கு கிடைக்குமா? மாடு வாங்கிக்கலாமா? மாடு என்ன மாடு, பசு மாடா களை மாடா? பசு மாடு தானே வேணும், ஆனால் பட்ஜெட் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய்க்கு உனக்கு மாடு வேணுமா? 1000 ரூபாய்க்கு மாட்டோட கொட்டை வேணா கிடைக்கும், ஆனால் மாடுலாம் கிடைக்குது. போமா அந்தாண்ட. மாடு வாங்குற மூஞ்ச பாரு. என்னங்க குழம்பு எப்படி, நல்லா இருக்கா? அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்த குழம்புக்கு நான் உனக்கு 2 மார்க்கு தான் கொடுப்பேன். 2 மார்க் தான் கொடுப்பீங்களா? ஏன் அவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னா, அதை இங்கே வந்து பாரு, இங்கே வந்து பாரு. தோப்பாரு, மஞ்சத்தூள் அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, கறி சரியாக வேவலை, ஒன்றுமே எனக்கு புரியலம்மா. இது வந்து குழம்பு மாதிரியே எனக்கு தெரியல. கறி குழம்புலாம் இது வந்து கணக்கில் வராது. கறி குழம்பு கணக்கில் இந்த குழம்பு வராதுமா. இது வந்து வேற ஒரு குழம்பு. இது என்ன குழம்புன்னு பேர் வை, நான் வந்து மார்க் சொல்கிறேன். அப்புறம் கரெக்டான பேராக வச்சுட்டுனா 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடுமா. இதுக்கு மேலே டேஸ்டெல்லாம் நல்லா குழம்பு வைக்க முடியாது. தின்னா திங்க. அண்ணா ஒரு அட்டை முட்டை கட்டுங்க. எவ்வளோ? ஒரு அட்டையா? ஒரு அட்டை 230 ரூபாம்மா. கூட கட்டித்தரேன். 230 ரூபாயா? காலைல தான் நியூஸில் பார்த்தா முட்டை விலை கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. அவன் சொல்லுவான், அவன் வந்து பண்ணையில் குறைஞ்சதை சொல்லுவான். பண்ணையில் குறைஞ்சது. நம்ம ஊர் என்ன பொட்டை காட்டில் நான் கடை வச்சுருக்கேன். இங்கே குறையிறதுக்கு இன்னும் 5 நாள் ஆகும். அப்போ நான் 5 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன். அது வரையும் நான் முட்டையே சாப்பிடல. அப்படி ஒரு முடிவு எடு. விலை ஏறுறப்பெல்லாம் ஒவ்வொரு குடும்பம் பொண்ணும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தா மறுநாளே வந்து விலை குறைஞ்சிரும். ஏய் இல்ல, எங்க போற? எங்க அம்மா வீட்டுக்கு. என்ன காரணம்? உனக்கு எனக்கு ஒத்து வராது. நான் எங்க அம்மா வீட்டுல இருக்க போறேன். இதுக்கு மேல இங்க வர மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறேன், வாங்கி தின்னு விட்டு படுத்து தூங்கு. என்ன பிரியாணி கலையிறவன்னு நினைச்சிட்டியா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா வச்சுக்கேன், எனக்கு வகை வகையா சமைச்சு போடும். ஓ, நான் கிளம்புறேன். போ. அம்மா, நான் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்காக என்னம்மா சமைச்சு வச்சிருக்க? ரெடியா இருக்குது, வாமா. பக்கெட் பிரியாணி ஆர்டர் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, ஆர்டர் போடுங்க. அண்ணா சிக்கன் பக்கோடா இருக்காண்ணா? சிக்கன் பக்கோடாலாம் இல்லைம்மா, சிக்கன் தான் இருக்குது. நீ வாங்கிட்டு போய் பக்கோடா போட்டுக்க. அண்ணா எனக்கு சிக்கன் பக்கோடாலாம் போட தெரியாதுண்ணா. நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன், போட்டு தாங்க. ஏன்டி நாயே, நான் கறி கடை வச்சிருக்கேனா இல்லை ஹோட்டல் வச்சிருக்கேனா உனக்கு சத்தனாய் வெயிட் பண்ணி போட்டு தர்றதுக்கு? தோப்பார் வேற மாதிரி ஆயிடும். போயிடு. போட தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு போய் போட்டு தின்ன துப்பு இல்லை, நான் போட்டு கொடுக்கணுமா? இவன் என் பொண்டாட்டி மாதிரி. ஏங்க 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. இன்னைக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா? சரி, மீதி 200 ரூபா இருக்கு, அதுல ஒரு குவார்டர் வாங்கிக்கோங்க. ஏங்க இந்த வருஷமே முடிய போகுது. இந்த வருஷத்துல இது வரைக்கும் உங்களை காயப்படுத்தி இருந்தாலோ, உங்களை ஏதோ நான் கஷ்டப்படுத்தி இருந்தாலோ, இதோட மறந்துருங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வருஷம் இதே தான் நான் பண்ணுவேன். என்னங்க ஒரு முட்டை தான் இருக்கு, ஒரு முட்டை தோசை தான் ஊற்ற முடியும். நம்ம பெருமாள் மளிகை கடைக்கு போய் 5 முட்டை வாங்கிட்டு வந்து 6 முட்டை தோசையா ஊத்து. நம்ம பெருமாள் கடைக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் கடை இருக்குல்ல, அங்க போய் 6 முட்டை தோசை இல்ல 10 முட்டை தோசை கூட சாப்பிட்டு வா. என்னால ஊத்தர முடியாது. சரி சரி, அந்த ஒன்னாச்சும் ஊத்தி கொடுமா. ஏமா ஏம்ல, உனக்கு ஒரு மேஜிக் காட்டுமா? என்ன மேஜிக்? நீ 2000 ரூபா கொடுத்தீனா நான் 4000 தருவேன். 4000-மா? எப்படிங்க தரேன். முதல்ல நீ 2000 கூட. இந்தாங்க, இதுல 2000 இருக்கு. போன வாரம் வாண்ட எவ்வளவு வாங்கியிருந்த? 2000 ரூபா. அது 2000 ரூபா, இது 2000 ரூபா. 4000 நாளைக்கு தரேன். மனைவி கூட இருக்கின்ற பொழுது பல தோஷங்களை அனுபவிக்கின்றான். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், ஜலதோஷம். ஆனால் மனைவியை பிரிந்தவனுக்கு ஒரே தோஷம்தான், சந்தோஷம். என்னங்க மாவு கொஞ்சம் அதிகமா பிணைஞ்சிட்டேன், என்ன பண்றது? நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஆளுக்கு 2 சப்பாத்தி தான் திங்க போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாவை போட்டு பிணையாம இவ்வளோ மாவு போட்டு பிணைஞ்சு எதுக்குமா தொல்லை கொடுக்குற? என்னங்க எனக்கு ஒரு ஐடியா. ரோட்ல நிறைய பிச்சைக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப பசியோட இருப்பாங்க. நான் சப்பாத்தி சுட்டு தரேன், நீங்க எடுத்து போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரீங்களா? எதுக்கு? நீ சுட்டு கொடுக்குற சப்பாத்தி எடுத்துட்டு போய் பிச்சைக்காரன்ட்ட கொடுத்து அவன் தின்னு பார்த்து என் மூஞ்சில தூன்னு துப்பணும். அதானே உன் பிளானே? எனக்கு தெரியுமிடி. போ போ. அண்ணா அண்ணா, என்னம்மா? நைஸா ஒரு 2 கிலோ கறி வெட்டி இந்த சாக்கில் போடுங்க. போடுறம்மா. ஏமா பயந்துக்கிட்டே கறி வாங்குற? யாராச்சும் பார்த்தாங்களா? யாராச்சும் சொல்லுவாங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஒரு ஐரூட்டு பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க வீட்டில் யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் மட்டும் யாருக்கும் தெரியாமல் வாங்கிட்டு போய் ஆக்கி சாப்பிடுவேன். நீங்கள் போடுங்கண்ணா. சரி போடுறேன். மறைஞ்சு கறி திங்கிறதுக்கு எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும்? யோ மாடசாமி, 3 கிலோ மாட்டுக்கறி போடியா. 3 கிலோ போடுறது இருக்கட்டும். ஏற்கனவே 2 கிலோ காசு தரணுமே, அந்த காசு எங்க? அதையும் சேர்த்து 5 கிலோக்கா காசு தரேன், போடு. கத்தி எடுத்தனா ஒரே போடா போட்டுருவோம். உடனே ஒரு மாடு 50,000 60,000 சொல்கிறான். அதை வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கடன் கொடுக்குறதா என் வேலையா? போமே.